ஏசாயா 40:5 கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். நம்முடைய வாழ்க்கையில எல்லாரும் சொல்லுவோமா, கர்த்தருடைய மகிமை என் வாழ்க்கையிலே வெளியரங்கமாகும். மகிமையை குறித்து வேதத்துல அநேக காரியங்கள் கூறப்பட்டிருக்கிறது. ஆனா மகிமைன்ற அந்த வார்த்தையுடைய அந்த ரொம்ப ஒரு டீப் ஒரு நாலேஜ், ஒரு டீப்பா அதை அறிஞ்சிக்காததுனால அதை ஒரு பெருசா எடுத்துக்கிறது இல்லை. மகிமைன்ற அந்த வார்த்தைய டைரக்டா மகிமைன்னு வேதத்துல சொல்லாம நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா டைரக்டாவும் மகிமையாவும் அதை அர்த்தம் கொள்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதனால சில டெஃபினிஷன்லாம் எடுத்து நான் காட்டினேன். அப்போ பார்த்தீங்கன்னா, மகிமைன்ற அந்த வார்த்தைக்கு மிகுதி, செல்வம், திரளான பொக்கிஷம், மரியாதை, கண்ணியம், கணம், ஆண்டவரின் பிரகாசம், கம்பீரம், தேவனின் புகழ்பெற்ற தன்மை, இந்த மாதிரி பல வார்த்தைகள்லாம் பயன்படுத்தப்படுகிறது. எங்கெல்லாம் இந்த மாதிரி வார்த்தைகள் மிகுதி அப்படின்னா அது மகிமையை குறிக்குது. கணம், ஒருத்தரை கணம் படுத்துறாங்கன்னா அங்க மகிமை வெளிப்படுகிறது. எங்கெல்லாம் தேவன் மனிதர்களை கனப்படுத்துறாரோ அங்கெல்லாம் என்ன ஆகுது? தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறது. எங்கெல்லாம் தேவன் மக்களை ஐஸ்வர்யவான்களாய் செல்வந்தர்களாக்கிறாரோ அங்க தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தப்படுகிறது. அதை தான் பார்த்தோம். முறை வேதத்துல மகிமை அப்படின்ற வார்த்தை ஆங்கில பைபிள்ல ஆதியாகமம் 31 வருது. அதுல பாத்தீங்கன்னா யாக்கோபுடைய மாமனார் லாபான், அவனுடைய குமாரர்கள் அவங்க சொல்றாங்க, எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்று, எங்கள் தகப்பனுடைய பொருளாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்று சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். அப்ப அந்த செல்வத்தை அவன் அடைந்ததை எங்க கொண்டு வர்றாங்கன்னா, ஒப்பிடுறாங்கன்னா மகிமைக்கு ஒப்பிடுறாங்க. ஆங்கிலத்துல செல்வன்றதுக்கு பதிலா எப்படி போட்டிருக்குன்னா, which was our fathers hath he gotten all this glory. இந்த செல்வம்னு சொன்னத ஆங்கிலத்துல இந்த மகிமை எப்படி அவனுக்கு வந்துச்சு? எங்க அப்பா கிட்ட இருந்து வந்துச்சுன்னு. அப்பா கிட்ட இருந்துலாம் வரல, ஆனா அப்படி சொல்றாங்க அவன். அப்ப அங்கதான் முறையா வருகிறது. அப்ப செல்வம் அப்படின்ற அந்த குறிக்கிறது மிகுதி, திரள். சென்ற வாரத்துல இருந்து இந்த இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். இது ஏன் இந்த குளோரி, அந்த எக்ஸ்ட்ரீம் சொல்றாங்க அப்படின்னா, யாக்கோபு வைத்திருந்த ஆடு, மாடு, ஒட்டகம், எருது, காளமாடு, கழுதை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் 57,000 கேட்டல்ஸ் வச்சிருந்தாங்க. எத்தனை எல்லாம் சொல்லுங்க, பரவாயில்ல. 57,000. 1000 ஆடை இந்த தெருவில் ஓட்டு போனா எப்படி இருக்கும் தெரியுமா? 1000 ஆடை ஃபர்ஸ்ட் ஓட்டுறதுக்குள்ள பெரிய இதாக போயிடும். அந்த 1000 ஆடை ஓட்டுறதுக்கு அத்தனை பேர் வேணும். 1000 ஆடு எவ்வளோ சாப்பிடும், அதை மெயின்டைன் பண்றதுக்கு எவ்வளோ பேர். இது ஒட்டகம், கழுதை, எருது, மாடு, 57,000. எப்படி அந்த கால்குலேஷனுக்கு வர்றாங்க அப்படின்னா, யாக்கோபு தனித்தனியாக போறாப்புல போகும்போது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாரும் செய்யற வேலை தான். வீட்டுல எல்லாம் ஒன்னா தான் இருப்பாங்க. இன்னைக்கு தான் நம்ம அப்படியே ரொம்ப தனித்தனியாலாம் இருக்கும். எல்லாம் ஒன்னா கூடாரம் போட்டு அப்படியே எல்லாம் ஒன்னா தான் இருப்பாங்க, பக்கத்துல. அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தாங்க. அதுல முக்கியமா கற்றுக் கொடுத்தது தசம பாகம். ஆபிரகாம் தசம பாகம் செலுத்தினாரு, ஈசாக்கு செலுத்தினாரு. இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் சொல்லி தராங்க அடுத்த சந்ததிக்கு. தாத்தா பேரெல்லாம் சொல்லி தருவாங்க, தாத்தா என்னெல்லாம் பண்ணாருன்னு சொல்லி தருவாங்க. இதெல்லாம் பிள்ளைகள் கடைபிடிக்க வேண்டும். தேவனே அதை தான் சொல்றாரு. உன் செல்வம் பெருத்து இருக்கும் போது, உன் வீட்டுல நீ உக்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கும் போது, அப்பப்போ பிள்ளைய பார்த்து என்ன சொல்லு, தம்பி நல்லா சாப்பிடுறியா? சாப்பிடுறேன். எப்படி வந்துச்சு தெரியுமா சாப்பாடு? நம்ம ஆண்டவர் தான் அந்த சாப்பாடை கொடுத்தாருன்னு என்ன பண்ணோம்? சொல்ல வேண்டும். ஆண்டவர் தான் கொடுத்தாருன்னு அந்த பிள்ளைக்கு அப்ப சொல்லலைன்னா அவனுக்கு தெரியவே செய்யாது, புரியவும் செய்யாது எப்படி இதெல்லாம் வருதுன்னு. அப்போ அதெல்லாம் கற்றுத்தராங்க. அப்போ யாக்கோபுக்கு ஒன்று தெரிஞ்சிருச்சு, நம்ம இப்படி ஏமாத்தி இப்படிலாம் பண்ணி எல்லாம் பண்ணா ஃபெயிலியர் தான். கடைசியில் வீட்டை விட்டே போக வேண்டியது வழி ஆயிடுச்சு. அதனால நைட்டு ஒரு ஜெபம் பண்றாரு.
ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, அந்த கல்லை வச்சு சொப்பனம்லாம் வருது, நல்லா சொப்பனம் வருது, ஆண்டவர் பேசுறாரு, எல்லாம் கரெக்டு. அங்கிருந்து கிளம்ப போற சொல்றாரு, ஆண்டவரே ஒன்றும் இல்லை, போற இடத்துல சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணும், தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும், உடுக்கிறதுக்கு உடை வேணும். இது இருந்துச்சுன்னா உடுக்கிறதுல தசமபாகம் தரேன். ஒரு 10 சட்டை கட்டா ஒரு சட்டை என்ன பண்றேன், தசமா கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒரு பொருத்தனை பண்றார். இங்க வந்து அவ்வளோ பெருக்கம் பெருகுது, 57,000 மிருகங்கள் பெருகுது. அன்னைக்கு வந்து அதுதான் வந்து அதை வச்சுதான் ஒரு ஆள் வெயிட்டே பார்ப்பாங்க. ஆடு மாடு தான் ஐயோ அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னா, அவ்வளோ பெரிய ஆளா இருந்தார், ராஜா மாதிரி இருந்தார் யாக்கோப். அவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய தகப்பன், அவர் தான் பெரிய ஆளு, அன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர், அவருக்கு தான் என்ன பண்ண போறாரு, தசம பாகத்தை செலுத்த போறார். போற வழியில ஏசா வரார். அதனால என்ன பண்றாரு, 10ல் 1 தராங்க. அது 100 ஆட்டுல 10 ஆடு அப்பாக்கு தரணும். அந்த 10ல் 1 ஏசாக்கு என்ன பண்றாரு, தரார். அதுதான் கணக்கு அங்க. ஸோ நீங்க போய் அதை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்துல அவர் எவ்வளவு ஏறு கொடுத்தாரு, எவ்வளவு மாடு கொடுத்தாரு, எவ்வளவு கழுதை கொடுத்தாருன்னு போட்டிருக்குது. ஸோ மினிமம் சொல்றது, மினிமம் ஏசாக்கு கொடுத்ததுல இருந்து ஒரு கால்குலேஷன் போட்டீங்கன்னா 57,000 மிருகங்கள். அதனாலதான் அந்த ஊரே பார்த்து பிரமிச்சு போச்சு. அதனாலதான் என்ன பண்றாருன்னா, யாக்கோபு ஏசாவை பார்க்கறதுக்கு முன்னாடி பாதியா பிரிக்கிறாரு. பிரிச்சுட்டு சொல்றாரு, ஒருவேளை ஏசா கோவப்பட்டு உன்னை காலி பண்ணா கூட மீதிய காலி பண்றதுக்கு டைம் எடுக்கும்னு சொல்றாரு. ஏன்னா 25,000 ஆடு மாடு எல்லாத்தையும் அடிக்கணுமே, அங்க வேலைக்காரங்களாம் அடிக்கணும்ல, அதுக்குள்ள நம்ம எஸ்கேப் ஆயிடலாம்னு பிளான் போடுறாரு. அவ்வளவு டூ மச்சா இருந்துச்சு. இததான் பார்த்துட்டு இங்க லாபானுடைய குமாரர் என்ன சொல்றாங்க, இந்த செல்வத்தையெல்லாம் எப்படி அடைஞ்சான், இது வந்து மகிமையா இருக்கு, அவன் லாபானை விட ரொம்ப பெரிய ஆளாயிட்டு இருக்கிறான். லாபானுடைய ஆடுதான், அந்த ஆட்டுல தான் ஸ்டார்ட் பண்ணார். ஆனா இன்னைக்கு பெருகி இருக்கிறது எப்படி, தேவனுடைய மகிமை வெளியரங்கமானது. யாருடைய வாழ்க்கையில, யாக்கோபுடைய லைஃப். இயேசுவின் நாமத்தினால உங்களுடைய வாழ்க்கையில யாக்கோபுக்கு நடந்த மாதிரி தேவனுடைய மகிமை வெளியரங்கமாவதாக. எல்லாரும் ஆமேன் சொல்லிருங்க. ஆமேன் சொன்ன ஆமேன் என்ன அப்படியே ஆயிரும், அவ்வளவுதான். இப்போ இது ஏத்துக்கிறதுக்கு நம்ம மனசு வந்து உடனே சொல்லும், அதெல்லாம் எப்படி வரும், நீங்க 57,000 இன்ட்டு கணக்கெல்லாம் போட்டீங்கன்னா கோடியில போகுது. நான் உட்காந்து கணக்கு போட்டேன், ரொம்ப டூ மச்சா இருக்குது, ரொம்ப கணக்கு போட்டா ரொம்ப ஜாஸ்தியா. ஒரு ஆடு எத்தனையோ பல ஆயிரம், 1 கிலோ இல்லைங்க. அதுவும் அந்த இஸ்ரவேல்ல இருக்கிற ஆடெல்லாம் பயங்கரமா கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கும், ஆடை பெரிய சைஸ்ல இருக்கும். ஒட்டகம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோடியில போய் நிக்குது யாக்கோபுடைய சொத்து மதிப்பு. இத வந்து ஆண்டவர் நம்மளுக்கு செய்வாரு அப்படின்னு சொன்னா சாத்தியமே இல்லாத மாதிரி இருக்கு. ஆண்டவர் அப்படிதான் சொன்னாரு, படுத்திருக்கிற பூமியை நான் உனக்கு தருவேன்னு சொல்றாரு. யாருக்கிட்ட, யாக்கோபு கிட்ட சொல்றாரு. எப்படி படுத்திருக்காரு, கல்லு பக்கத்துல இருக்கிற கல்லை ஒண்ணு நகர்த்தி வச்சுட்டு 10 வீட்டுலனா தலானி இருக்கும், வீட்டை விட்டு துரத்தி விட்டாங்க. இப்போ வந்து கல்லை வச்சு படுத்திருக்கிறாரு. தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமா இருக்கிறார்கள். மேல தேவன் நிக்கிறாரு, சொல்றாரு, உன்னுடைய ஆபிரகாம் ஈசாக்கு உன்னுடைய தெய்வம் நான் சொல்றேன், நீ படுத்துக்கிற இந்த பூமியை நான் உனக்கு தரேன்ற. சோறு கொடுத்தா போதும் சார், போற இடத்துல என்ன வேணும், சாப்பாடு வேணும், தங்குறதுக்கு இடம் வேணும். ஆண்டவர் சொல்றாரு, இந்த தேசத்தை உனக்கு தருவேன். தந்தாரா இல்லையா, சொல்லுங்க, தந்தாரா இல்லையா? உலகம் ஃபுல்லா சேர்ந்து அந்த இஸ்ரவேலே இல்லைன்னு நினைக்குது, இஸ்ரவேல் அழிக்கணும்னு நினைக்குது. முடிஞ்சுச்சா? முடியவே முடியாது. என்ன வேணா பண்ணட்டும். ஏன் தெரியுமா, அது தேவன் கூறின ஆசீர்வாதம். உலகத்தில் இருக்கிற வல்லரசெல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன நாடு இஸ்ரவேல் மேல போர் அடிச்சிட்டு இருக்குது. அடிக்கட்டும், ஆமா, அங்க சேதம் உண்டாக்குறாங்க, ஆனா அழிக்கவே முடியாது. அது முடியவே முடியாது, அழிக்க முடியாது. ஏன்? ஏன்னா அது தேவன் கூறின ஆசீர்வாதம். ஆண்டவர் என்ன சொன்னாரு, உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உனக்கு ஒரு தேசமே இருக்கும் அப்படின்றாரு. பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாருங்க, தேசமே இருக்கு. ஆபிரகாம் கிட்ட சொன்னாரு, ஈசாக்கு யாக்கோபு, அப்படியே நிறைவேறுச்சு. அப்ப இன்னைக்கும் வந்து இந்த மாதிரி நான் வார்த்தைகளை இங்க இருந்து நான் பேசும்போது நீங்க உங்க பிரச்சனையை பெருசா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காதீங்க.
உன் பிரச்சனை பெருசு, ஆனா அதை காட்டிலும் பெருசு நான் பேசுறது. தேவனுடைய மகிமை அதை காட்டிலும் பெரியது. உங்க பண தேவையெல்லாம் இந்த மகிமை சாப்பிட்டுரும். கடன் பிரச்சனை எல்லாம் சாப்பிட்டுரும். வியாதி, உங்க கஷ்டம், பாரங்கள் அதெல்லாத்தையும் சாப்பிட்டுரும். இப்ப நான் என்ன பண்றது? ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஏற்றுக்கொள்ள மனப்பான்மை உண்டாக வேண்டும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா யாத்திராகம் 16ஆம் அதிகாரத்துல மோசே கிட்ட ஆண்டவருடைய மகிமையை நான் வெளிப்படுத்துவேன்னு சொல்றாரு. அடுத்து யாத்திரை 33ஆம் அதிகாரத்துல மகிமையை காண்பித்தருளும்னு மோசே சொல்லும் போது ஆண்டவர் ரொம்ப அற்புதமா ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன். என்ன சொல்றாருன்னா ஆங்கிலத்துல மை குட்னஸ் ஷால் பாஸ் பிஃபோர் யூ அப்படின்றார். என்னன்னா, என் நல்லது, நான் நல்லவர்ல, அந்த நன்மையை நீ ருசி பார்ப்பாய். மகிமையை காண்பித்தருளும்னு மோசே ஜெபம் பண்ணதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய நன்மையை நீ பார்ப்பாய் அப்படின்றாரு. என்னது நன்மை? நான் எவன் மேல் இரக்கமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நல்லதா நான் பண்ண போறேன். இந்த ஆண்டு என்னது நடக்க போகுது? நல்லதா நடக்க போகுது. எல்லாம் சொல்லாமா? இந்த ஆண்டுல நல்லதா நடக்க போறது. எக்ஸ்ட்ரீம் குட்னஸ். அதை விசுவாசிங்க, மனதுக்கு கொண்டு போங்க. உங்க வாழ்க்கையில் நீங்க எது நல்லதுன்னு நினைக்கிறீங்க அதை யோசிச்சு பாருங்க. நம்ம மனசு எப்படி ப்ராசஸ் பண்ணுதுன்னா, மனது நான் சொல்றேன் எப்படி ப்ராசஸ் பண்ணோம்னா, நம்ம 10 வாட்டி நம்ம தோத்து போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 11வது வாட்டி நம்ம தோற்று போற மாதிரியே நம்மளை கற்பனை பண்ண வைக்குது. 10 வாட்டி வியாதி வந்துருச்சுன்னா, இன்னைக்கு தும்முன உடனே கோல்டு பிடிச்சிக்கிச்சோ, அவ்வளவுதான், பிடிச்சிச்சு போல, போன வாட்டி மாதிரியே நம்ம படுத்துக்கோமோ, 2 நாள் லீவ் போடணும் போல இருக்குது, வேலைக்கு போக முடியாது போல இருக்குது. எப்படி மைண்ட் ப்ராசஸ் பண்ணுது? இப்போ நீங்க ஒரு தும்மல் தான் தும்முனீங்க, தும்முன உடனே மைண்ட் எப்படி ப்ராசஸ் பண்ணுது? அவ்வளவுதான், பிடிச்சிக்கிச்சு போல. இப்போ எதிர்க்கிறது, சரீரத்துக்குள்ளேயே நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. வர்ற கிருமி என்ன பண்ணுது? கெட்ட கிருமிய அழிக்கிறதுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்குது உள்ள சரீரத்துல. அப்ப நான் என்ன பண்ணணும்? எதிர்த்து போராட்ட வேணும். தப்புன்னு சொல்லணும். இயேசுவின் தழும்புல சுகமானேன். நான் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் நம்ப போறது இல்லை. ஆமா, தும்மிட்டேன், இப்ப என்ன பண்றது? சிம்டம்ஸை நான் நம்ப போறது கிடையாது. இயேசுவின் தழும்புகள்னால நான் சுகத்தை பெற்றுக்கொள்கிறேன், இயேசுவின் ரத்தத்தினால பலத்தை பெற்றுக்கொள்கிறேன், ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ ஒரு பண தேவைன்னு ஒண்ணு வரும்போது, நம்மளுக்கு இவ்வளவு நாள் பணம் வராததுனால இப்பயும் பணம் வராதுன்றது தான் மனசுல பெரிய ஒரு அரண் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கு. இந்த இஸ்ரவேல் மக்களுக்கும் அதான் பிரச்சனை. அவங்க 400 வருஷத்துக்கு மேல அந்த அடிமைத்தனத்துல இருந்ததுனால இப்ப சங்கிலியெல்லாம் கட்டி எடுத்து வெளியே கொண்டு வந்ததுக்கு அப்புறமாவும் அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? அடிமையில் இருக்கிற மாதிரியே நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த யானைய நம்ம ஊர்ல இப்போ இந்த கேரளா எல்லாம் இன்னும் யானை எல்லாம் வீட்டுல வச்சு வளர்க்குறாங்க. அந்த இது எப்படி சொல்றாங்கன்னா, இந்த யானை சின்னதா இருக்கும் போதே காலில் சங்கிலி போட்டுடுறாங்க. யானையை நம்ம கட்டுப்படுத்த முடியுமா? ஒரு எத்து விட்டுச்சுன்னா முடிஞ்சது கதை. சும்மா அப்படி சுருட்டி அப்படி விசிறி அடிச்சிடும், அவ்வளவுதான், ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா இந்த யானை சின்னதா இருக்கிற போதே சங்கிலியை கட்டி விட்டுறாங்க. நல்ல காலில் போட்டு ராடு போட்டு கட்டி விட்டுறாங்க. இப்ப இது இழுக்கும் போது இழுக்குது, போக மாட்டேங்குது, இழுக்குது, போக மாட்டேங்குது. இது பல வருஷமாயிருச்சு, போக மாட்டேங்குது. சின்ன வயசுல போட்டு விட்டுறாங்க அந்த செயினை. இழுத்து இழுத்து பார்க்குது, போவே முடியல. இந்த யானை பெருசாயிடுச்சு, அவ்வளோ பெருசாயிடுச்சு யானை. அந்த யானைக்கு அந்த சத்தம் கேட்குமா, இந்த காலில் மாட்டிருக்கு பார்த்தீங்களா சங்கிலி, சத்தம்லாம் கேட்குது. இப்போ யானைய சங்கிலியில கட்டுனதை அவுத்த விட்டுட்டாங்க. இப்ப சும்மா ராடு தான் இருக்குது, உள்ள ரவுண்டா காலுக்கு ஏற்ற மாதிரி என்ன இருக்குது, அந்த பைப் மாதிரி போட்டு வச்சிருக்கிறாங்க. அது சும்மா இப்படி இப்படி கால் ஆட்டும் போது என்ன பண்ணுது? சத்தம் கேக்குது, சிங் சிங் சிங்குன்னு. இந்த யானை நினைச்சிட்டு இருக்குது நம்மளை கட்டி வச்சிருக்கிறாங்கன்னு. ஆனா சங்கிலியை அவுத்து விட்டே பல வருஷம் ஆச்சு. ஆனா இது போகவே செய்யாது. எல்லாரும் கூப்பிடுறாங்க, வா யானை வா யானை வா. இல்லை சார், வர முடியாது, என்னால கட்டி போட்டுருக்குறாங்க. கட்டி போடல, அதை அவுத்து விட்டாங்க. இல்லைங்க, கட்டி போட்டிருக்காங்க. எப்போ கட்டினாங்க? ஐயோ, சின்ன வயசுல கட்டிட்டாங்க. இல்லப்பா, அவுத்து விட்டாங்களே உனக்கு. அங்க அவுக்குதான், அங்க பாரு சத்தம் கேக்குதுன்றது.
இந்த மாதிரி இது எங்க கட்டி இருக்குது? சங்கிலி கால்ல கட்டல, மனசுல கட்டிட்டாங்க. இந்த மாதிரி நம்ம மனசுல நிறைய கட்டி வச்சிருக்குது. ஆண்டவர் நம்மளதான் ஆசீர்வாதத்துல எல்லாம் ஏதோ தடை பண்ணல, நம்ம மனசுல கட்டி வச்சிருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால அந்த கட்டெல்லாம் உடைகிறது. இந்த வேளையில உடைகிறது. எல்லாம் சொல்றீங்களா? வாயை திறந்து, இயேசுவின் நாமத்தினால என் மனதில் இருக்கிற எல்லா கட்டும் உடைக்கப்படுகிறது. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தினால, இயேசுவின் ரத்தத்தினால என் மனதில் இருக்கிற எல்லா அரண்களும் இப்பொழுதே உடைகிறது. எது? தேவனுடைய மகிமை வெளிப்படாம இருக்கிறதுக்கு, தேவனுடைய வல்லமை வெளிப்படாம இருக்கிறதுக்கு இதெல்லாம் வராதுங்க. ஐயோ ஐயோ எனக்கு வரவே செய்யாதுங்க, நான் யாருக்கு வேணா நடக்கும், நம்மளுக்குலாம் நடக்கவே செய்யாது அப்படின்வாங்க சிலர்லாம். அப்படிலாம் சொல்லவே கூடாது. யாருக்கு நடக்கலனாலும் எனக்கு நடக்கும். தேவனுடைய மகிமை என் வாழ்க்கையில் இந்த ஆண்டு வெளியரங்கமாகும். தேவனுடைய மகிமை என் வாழ்க்கையில் இந்த ஆண்டில் வெளியரங்கமாகும். உலகத்தில் இருக்கிறவன் பார்ப்பான், மற்றவன் பார்த்து தீர்வான், நிச்சயமா பார்ப்பான். ஏன் நான் உயர்த்தப்படுகிறதை பார்ப்பான், நான் கனத்தப்படுகிறதை பார்க்கிறான், நான் செல்வம் அடைகிறதை பார்ப்பான், நான் மேன்மை அடைகிறதை பார்ப்பான், தேவனுடைய தயவை பெற்றுகிறதை, தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்கிறதை உலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் பார்ப்பார்கள். ஏன் பார்ப்பாங்க? நான் பெரிய ஆளுன்னு கடத்துக்கா? இல்ல இல்ல, அது தேவ மகிமை. அதான் சொல்லிட்டோம், இது மகிமையே தேவ மகிமை தான். எனக்கு வருகிற கணம் யாராலே வருகிறது? தேவனாலே வருகிறது. எனக்கு வர்ற செல்வம் யாராலே வருகிறது? தேவனால் வருகிறது. அப்ப நான் சொல்றேன், எதிர்பாருங்கள். ஆண்டவர் சொல்றாரு, மகிமையை காண்பித்தருளும்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நான் நன்மையை காண்பிப்பேன். I will show my compassion, loving kindness. I will be gracious. கிருபையா இருப்பேன். இப்போ இந்த மகிமை நம்மால வெளிப்படுகிறதற்கு அதுல சில காரியங்களை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது, அதை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஒண்ணு வந்து இந்த மனசு கட்டு, மனதை கட்ட உடச்சிடலாம். கரெக்டா யோசிக்கணும். வசனத்துக்கு போய் திரும்ப திரும்ப நிச்சயமா நடக்கும், பரவாயில்ல நடக்கும், பரவாயில்ல, முடியவே முடியாது, ஆனா நடக்கும் 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 சொல்லிட்டே இருக்க வேண்டியதா இருக்குது. அது கொஞ்சம் வருஷம் ஆகுது. யோசுவாவும் காலேபும் 2 பேர் போறாங்க. மொத்தம் கானான் தேசத்துக்கு போனது, வேவு பார்க்க போனது எத்தனை பேர்? 12 பேர். அந்த 12 பேர்ல யோசுவா காலேபு 2 பேர். 10 பேர் மோசமானவனுங்க. அவனுங்க பக்கத்துலயே நம்ம சேர்க்க கூடாது. நம்ம கூட இருப்பானுங்க அந்த மாதிரி 10 பேர். என்ன சொல்லுவானுங்க தெரியுமா? அதெல்லாம் உனக்கு வராது, உனக்கு என்ன படிப்பு இருக்கு, அதெல்லாம் வராது, உனக்கு நடக்காது, இந்த மோசமான உலகம்ப்பா, அதெல்லாம் வராது, நடக்காது, உருளாது, இதே தான் சொல்லுவாங்க. ஆனா யோசுவா காலேப் சொல்றாங்க, இப்போவே போவோம், உடனடியாக போய் எடுத்துக்கொள்வோம். நேத்தியா போயிருக்கலாங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு அந்த இடம். ஆனா இவங்க தனியா போக முடியாது. 30 லட்சம் மக்கள் எல்லாம் சேர்ந்து தான் போகணும். இவங்க 2 பேர் மட்டும் தனியா போக முடியாதுல்ல. அதனால 40 வருஷம் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அவனுக்கு வரமாட்டானுங்க. ஆனா காலேப் சொல்றாரு, அன்னைக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி போனேன் பாரு, அதே பலன் இன்னைக்கு எனக்கு 80 வயசு இருக்குதுன்னு சொல்றாரு. காலேப் சொல்றாரு, என்ன சொல்றாரு? 40 வயசுல எனக்கு இருந்த பலன் இன்றைக்கு அப்படியே இருக்குது. 40 வயசு மாதிரியே தான் இருக்குது 80 வயசுன்னு சொல்றான். ஒருவேளை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், இதெல்லாம் ஃபர்ஸ்ட் தெரியலையே, இதெல்லாம் விட்டுட்டோமே, இத்தனை வருஷம் ஆயிடுச்சே, வயசு ஆயிடுச்சே, வருஷம் ஆயிடுச்சே, அப்படிலாம் சொல்லவே செய்யாதீங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் சேர்த்து திரும்ப கொடுப்பார். வயசை கூட ரெஸ்டோர் பண்றாரு, வருடங்களை ரெஸ்டோர் பண்றாரு, நாட்களை ரெஸ்டோர் பண்றாரு. நீங்களே அவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க, இல்ல நீங்க தப்பு பண்ணல, பக்கத்துல இருக்கிறவன் தப்பு பண்ணியிருக்கிறான். நிறைய நேரத்துல அதனாலதான் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை விசுவாசத்தோடும் பொறுமையோடு சுதந்திரிக்க வேண்டும். இப்போ நீங்க ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, உங்க இடத்துல நீங்கள் உங்களுடைய வேலையிலே உயர்த்தப்பட வேண்டும், உங்களுக்கு சம்பளம் பெருக வேண்டும், இல்ல உங்க தொழில் நல்லா இருக்க வேண்டும் என்று தேவன் நிர்ணயிச்சிட்டார். இதை நான் விசுவாசிட்டேன். ஆனா அங்க ஒருத்தர் இருக்கான், எங்க வேலை ஸ்தலத்திலே ஒருத்தர் இருக்கிறான். எதுக்கு? முன்னரே விடக்கூடாதுன்னு திட்டம் பிளான் போட்டு உங்களை கீழே தள்ளுறதுக்கு. அவனுக்குள்ள வேலை செய்து இந்த பிசாசு. தொழில முன்னேறக்கூடாது, காசு வரக்கூடாது, சம்பளம் உயரக்கூடாது, இதுல அவன் ரொம்ப தீவிரமா இருப்பான். ஆண்டவர் எவ்வளவு தீவிரமா உங்களை தூக்கி உயர்த்தி உங்களை எல்லாம் பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறாரோ, அவன் என்ன பண்றான்? உருப்பிடக்கூடாது. ஏன் உருப்பிட்டுட்டானா என்ன ஆயிரும்? வாக்குத்தத்தை நிறைவேறும், நீங்க 4 பேருக்கு நல்லா ஆயிருவீங்க பாருங்க. அதனால விடவே மாட்டான். ஆனா அவன் எப்பயும் தோத்துதான் போவான்.
அவன் எவ்வளவு வேணா தீமை செய்யட்டும், ஆண்டவர் அதை நன்மையாக மாற்றுவார். உங்க வாழ்க்கை நீங்க எத்தனை வாட்டி வேணா விழுக, அந்த விழுந்து எந்திரிக்கும் போது அது ஒரு மகிமையா மாறிடும். நீங்க விழுந்ததே தெரியாம ஆயிரும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தூக்கி நெருப்புல போடுறதுக்கு இவன் திட்டம் போடுறான். ஏன்னா இவங்க தேவனுடைய பிள்ளைகள். நேபுகாத்நேச்சார், அதாவது ராஜாக்கள் முட்டாள் கிடையாதுங்க. ராஜாக்கள் தான் இருக்கிறதுலே த வைசஸ்ட், இருக்கிறதுலே ஞானவான்கள். சாலமோன் மாதிரி எவ்வளவு ஞானம் இருக்காங்க, அந்த மாதிரி ஞானம் உள்ளவங்களா இருப்பாங்க. நேபுகாத்நேச்சார் அவ்வளோ பெரிய ஞானவான். உலகத்துல அத்தனை தேசங்களை ஆண்டு கொண்டிருக்கிறான். பாபிலோன் தேசத்துல அவன் முட்டாளாவா இருப்பான். பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்களை, பெரிய மந்திரிகளை வச்சு பிரம்மாண்டமா வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனா தேவனுடைய ஞானத்தை பெற்றவர்கள் 10 மடங்கு சமர்த்தனா இருக்காங்க. அதை பார்த்து இவன் வேங்கி போயிட்டான். புரியுதுங்களா? இவன் நினைச்சிட்டு இருக்கான் இவன் தான் பெரிய ஆளுன்னு சொல்லி. நம்ம ஊர்ல யார் இப்ப பெரிய ஆளு? ஃபேஸ்புக் ஓனர் இருக்காருல்ல, அவர் தான் ரொம்ப பெரிய கோடீஸ்வரர் இப்போ. அப்புறம் இலான் மஸ்க் டெஸ்லா வச்சுக்கிறாருல அவரு. அதுக்கப்புறம் இப்போ பில்கேட்ஸ் எல்லாம் கீழே போயிட்டாரு. இவங்களாம் தான் ரொம்ப பெரிய ஆள். கரெக்டா? உலகத்திலே பெரிய கோடீஸ்வரர்னு யாரு? இவங்க தான் பெரிய பட்டியலில் இருக்காங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவங்களாம் ஓரமா போக சொல்லு, உன்னை அவங்கள விட 10 மடங்கு நான் என்ன பண்றேன், சமர்த்தனா வைக்கிறேன்றார். இதெல்லாம் எப்படிங்க? அதெல்லாம் எப்படி? அப்படிதான் இருக்குது எல்லாமே. யாக்கோபுக்கு சொன்னப்பையும் நம்ப முடியல, ஆபிரகாமுக்கு சொல்றப்பையும் நம்ப முடியல, யாருக்கு சொல்லும் போதும் நம்ப முடியல. தாவீதுக்கு சொல்றப்ப மட்டும் என்ன இருந்துச்சு? அவர் பாட்டு 4 ஆடை மேய்ச்சிட்டு இருந்தாப்புல. இஸ்ரவேல் ராஜாவான். அவன் வீட்டுல கூட அவன் சொல்றதை கேட்க மாட்டாங்க யாரும். இவன் போயிட்டு தாவீது போயிட்டு அவன் அண்ணன்மாருக்கு சாப்பாடு கூட போனா என்ன சொல்றான்? உன்னை யாரு இங்க வர சொன்னா? அங்க கொஞ்சோண்டு ஆடு இருக்கு, அதை விட்டு வந்துக்கிறியா, போங்க அப்படின்றாப்புல. வீட்டுல கூட என்ன இல்ல, யாரும் சொல்றது கேட்கல. அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலுக்கே நீ ராஜா. அப்ப ஆண்டவருடைய இது எல்லாமே அப்படிதான் இருக்குது. நம்ப முடியல. என்ன பண்ற சொல்றீங்க? அப்படிதான் இருக்குது எல்லாமே ஆண்டவர் சொல்றது. ஆனா நான் நம்ப போறேன், 10 மடங்கு சமர்த்தங்களை ஆக்குறார். அவனை கொண்டு போய் நெருப்புல போடுறதுக்கு பிளான் போடுறான் பிசாசு. என்ன ஆச்சு? ஒண்ணு நெருப்பு ஆஃப் ஆகும். புரியுதுங்களா? ஒண்ணு நெருப்பு ஆஃப் ஆகணும், இல்ல நெருப்பு உள்ள போனோம்னா நெருப்பு என்ன ஒண்ணும் பண்ணாது. தானியேலுக்கு என்னாச்சு? தானியேல் அவ்வளோ வைசஸ்ட், அவ்வளோ ஞானவான். ராஜ்யங்கள் மாறினது, தானியேல் மாறவில்லை. சீஃப் கவுன்சிலர், அவன் பிரைம் மினிஸ்டர், ராஜா மாறி மாறி போறான். ஆனா தானியேல் மாறல. அரசவையில இருந்து திட்டங்களை போடுறதும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொண்டு எல்லாம் பக்காவா பண்ணிட்டு இருக்காரு. அவனை தூக்கி சிங்க கபில போடுறாங்க. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, ஒண்ணு சிங்கம் செத்துடணும், இல்ல உள்ள போனோம்னா நம்ம எதுவுமே ஆகாம வெளியே வரணும். வெளியே வந்தாங்களா? ஆமா. சிங்கம் ரொம்ப பசியில இருந்துச்சு. அந்த கொலை பசின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த பசியில தான் இருந்துச்சு சிங்கம். போடும் போதே அப்படி அடிச்சு புடிங்கிரும். ஏன்னா அடுத்து போட்டாங்க பாருங்க, தானியேல் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அடிச்சு சாப்பிட்டுருச்சு. ஆனா தானியேல ஒண்ணுமே பண்ணல. இததான் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க அக்கினிக்கு நடுவா போலாம், தண்ணீருக்கு ஊடா போலாம், ஓன்னு அலை வீசலாம், நீங்க போவீங்க, உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. ஏன்னா கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பார். கர்த்தர் உங்கள் கூடயே இருப்பார். உங்களை கைவிட மாட்டார், உங்களை விட்டு விலக மாட்டார். தேவன் சொன்ன வாக்கு தத்தங்களை நிச்சயம் என்ன பண்ணுவாரு? நிறைவேற்றுவார். அதுக்கு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணணும், நம்ம கோஆபரேட் பண்ணணும். அதுல ஒண்ணு ஆண்டவரை நம்பணும். ஆண்டவர் நம்பினதுனால தான் இங்க வந்திருக்கீங்க. ஆண்டவர் நம்பாம சும்மா வர முடியுமா? இல்ல இல்ல. இந்த கால வேலை நீங்க எல்லாம் ஆண்டவரை நம்பினதுனால தான் இங்க வந்திருக்கீங்க. ஆனா நாளைக்கு வேலைக்கு போகும்போது, இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போகும்போது, உங்க சூழ்நிலை எல்லாம் மாறாம இருக்கும்போது, இன்னைக்கு நான் உங்களை ஆசீர்வதிச்சு அனுப்புறேன். நீங்க கோடா கோடியா பெருகுவீர்கள். நீங்க வாழ்ந்து உயர்ந்து செழித்தோங்கி இருப்பீர்கள். நீங்க கையிட்டு செய்வது எல்லாம் வாய்க்கும். உங்க பேங்க் அக்கௌண்ட் நிரம்பி இருக்கும். வீடுகளை வாங்குவீர்கள், நிலங்களை வாங்குவீர்கள். இது தேவனுடைய வார்த்தையில கூறப்பட்டிருக்கிறது, ஆசீர்வாதம். இதெல்லாம் நான் கூறி உங்களுக்கு வீட்டுக்கு நான் அனுப்பும் போது, அங்க வீட்டுக்கு போகும்போது அதே வீடு தான் இல்ல, பீரோவை திறந்தா அதே காலி பீரோவா தான் இருக்குது. உள்ள காசு இல்ல, பேங்க் அக்கௌண்ட்லயும் காசு கம்மியா இருக்குது இல்ல. ஆனா ஆசீர்வாதம் பெருசா இருக்குது, கூறப்பட்டது பெருசா இருக்குது. அந்த நேரத்துல உங்க மனசுக்கு எதை பார்க்க போறீங்க? அப்பதான் இங்கேயே உட்காந்து எழுதிடணும். எல்லாம் உட்காந்து எழுதிடணும். நோட்ஸ் எடுத்துருங்க, வசனத்தை எடுத்துருங்க. அங்க போய் பீரோவை பார்க்காம இதை பார்த்துருங்க. இதை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அது நிஜமாகும்.
யாக்கோபு கதை பண்ணாரு. யாக்கோபு எப்படி ஆனாருன்னு நினைக்கிறீங்க? சும்மா வானத்துல இருந்து ஆடு விழுந்துச்சா? ஒட்டகம் எங்க இருந்து வந்துச்சுங்க? தொப்புன்னு தேவதூதன் வந்து போட்டானா? அப்படி போட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம எல்லாம் போயிடலாங்க, லைட் ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிட்டு சர்ச்சிங் க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடலாம். ஏன்னா வானத்துல இருந்து எல்லாம் உழுது. ஆண்டவர் வானத்துல இருந்து ஆடு மாடும் போடுறது இல்ல, காசும் போடுறது இல்ல. என்ன போடுறார் தெரியுமா? இந்த நல்ல வார்த்தைகளை கொடுக்கிறார். இந்த கால வேளையில தேவன் உங்களுக்கு நல்ல வார்த்தைகளை கொடுக்கிறார். இங்க இருந்து நான் ஒண்ணு பெஸ்டா கொடுக்க முடியும். இந்த நேரத்துல இருந்து, இந்த இடத்துல இருந்து எப்பயுமே நல்ல வார்த்தைகளை பேச முடியும், ஆசீர்வாதத்தை கூற முடியும். அந்த வார்த்தை அது எல்லாத்தையும் உருவாக்கும். ஆமா, அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? உருவாக்கிட்டு இருக்கேன். உங்க வாழ்க்கைக்கு உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை உண்டாக்கிட்டு இருக்கிறேன். அன்றைக்கு ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார் பாருங்க, ஒரு உலகத்தை உண்டாக்கினார்ல. அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு ஒரு உலகத்தை உண்டாக்கலாம். நீங்க உண்டாக்கலாம் ஒரு உலகத்தை. அப்போ நான் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? கொஞ்சம் கோஆபரேட். ஆண்டவர் சொல்றத நம்ப முடியல, ஆனாலும் நான் நம்புகிறேன். ஆண்டவரே, வாயை திறந்து சொல்றேன். ஆகாய் 1ல இருந்து வாசிக்கும் போது இந்த மக்களுக்கு சரியாவே இல்லை. அதான் பாத்தீங்கன்னா ஆகாய் 1ல பாத்தீங்கன்னா 6ல போட்டிருக்குது, நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமா எடுத்து கொண்டிருக்கிறீர்கள். ரொம்ப ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறல, கொஞ்சமா வருது, அதுலயே சாட்டிஸ்ஃபைட் ஆகி உட்காந்து இருக்காங்க. அவங்க பாட்டு வேலைக்கு போறான் வர்றான், சாப்பிடுறான், தூங்குறான், வேலைக்கு போறான் வர்றான், ஏதோ இருக்கிறத வச்சு பண்ணிட்டு இருக்கான். குடித்தும் பூரணமடையவில்லை, வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். புரியுதுங்களா? இதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சிந்திச்சு பாருங்க, உட்காந்து யோசிச்சு பாருங்க. சொல்றாரு 8ல, மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும். எல்லாம் சொல்லுங்க, மகிமை விளங்கும். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, மகிமை விளங்கும். திருப்பி சொல்லுங்க, மகிமை விளங்கும். எங்க மகிமை விளங்கும்? ஏதோ வேலை செய்யணுமா? நான் வேலை செஞ்சா ஆண்டவருக்கு மகிமை விளங்குதான். அப்ப மகிமை ரிலீஸ் ஆகிறதுக்கு, மகிமை வெளியாகிறதுக்கு யார் வேலை செய்யணும்? நான் வேலை செய்யணும். என்ன வழி, என்ன வேலை செய்யணும்னா வழியை செவைப்படுத்த வேண்டும். ராங் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கேன், ரைட் டைரக்ஷன்ல போகணும். ராங் திங்கிங்ல இருக்குது, கரெக்டா திங்க் பண்ணணும். சரியான எண்ணத்தை உடையவர்களா இருக்க வேண்டும், சரியான வார்த்தைகளை பேச வேண்டும், சரியான செயல்களை செய்ய வேண்டும். தேவனுடைய வார்த்தையிலிருந்து என்ன பண்ணணும்? செயல்களை செய்யணும். நான் ஒண்ணு செய்யறேன்னா அது தேவனுடைய வார்த்தையிலிருந்து செய்யணும். உலகத்துல சொல்ற தத்துவத்தெல்லாம் கேட்காதீங்க, கஷ்டம். அதெல்லாம் வேதத்துக்கு போய் பாருங்க. யாக்கோபுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவன் வெறுத்து போயிட்டாப்ல. அதாவது இந்த மாமனாரு மோசமான மாமனார். என்ன பண்றான்? ஃபர்ஸ்ட் வந்து இவன் போய் கேட்கறான். 2 பொண்ணு இருந்துச்சு இந்த மாமனாருக்கு. அவன் மாமா தானே, கேட்கறான், எனக்கு இந்த 2வது படம் கல்யாணம் பண்ணி கொடுன்னு சொல்றான். அவன் என்ன பண்றான்? ஃபர்ஸ்ட் படம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். 7 வருஷம் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றான்? மாத்தி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். பண்ணிட்டு போய் கேள்வி கேட்டா என்ன சொல்றான்? அது இன்னும் இல்லப்பா, மூத்த பொண்ணுறது எப்படி கொடுக்க முடியும்? அதை இவன் எப்போ சொல்லியிருக்கணும்? ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கணும். எவ்வளவு மோசமானவன் பாருங்க. சரி, மாத்தி கொடுத்துறான். சரி, இப்போ பண்ணி கொடுன்னா இன்னொரு 7 வருஷம் வேலை பாரு அப்படின்றான். இப்போ மருமகன் ஆனதுக்கு அப்புறமா என்ன சொல்றான்? இன்னொரு 7 வருஷம். ஃபர்ஸ்டே மாமா தான் 14 வருஷம் இப்பெல்லாம் வேலை வாங்கினதுக்கு அப்புறம் கையில என்ன இருக்குன்னு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா ஒரு ஆடு செத்து போயிடுச்சுன்னா உன் சம்பளம் வருது இல்லப்பா, அதுல மைனஸ் பண்ணிடுவோன்றான். ஆடு செத்ததுக்கு நான் என்ன சார் பண்றது? ஆமா, குளூர்ல செத்து போயிடுச்சு, அது ஒண்ணும் பண்ண முடியாது, செத்து போயிடுச்சே. நீ 100 ஆடு எடுத்துட்டு போனா 99 எடுத்துட்டு வந்துக்கிற, அப்புறம் அந்த ஒரு ஆடு என்ன பண்றதுன்னு கேட்கறான். சரி, வெயில் அடிச்சா ஆடு செத்து போகுது, அப்ப என்ன சொல்றான்? சம்பளத்துல மைனஸ் பண்ணுவோன்றான். இன்னைக்கு தரேன்றான், நாளைக்கு தரேன்றான், பார்த்து தரேன்றான். அத்தனை வாட்டி சம்பளத்தை மாத்தி, மோசமானவன், இவன் கிட்ட சம்பாதிக்கவே முடியாது, அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது ஆண்டவர் வர்றார். ஆண்டவர் சொல்றாரு, யாருக்கிட்ட நீ யாருக்கிட்ட விளையாடுறனே தெரியாம விளையாண்டு இருக்கிற. ஆண்டவர்கிட்டலாம் விளையாடக்கூடாது. சர்வலோகத்தையும் படைத்த தெய்வம் அவரு. நம்மளுக்கு வழியே இல்லாத நேரத்துல 1000 வழியை வச்சிருக்கிறாரு. எகிப்துல இருக்கிறவன் அவ்வளோ பிளான் போட்டு பிள்ளையெல்லாம் கொண்டு அவ்வளோ அராஜகம் பண்ணிருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, அப்படியே ஹோல்ட் பண்ணு, உன் அரண்மனையிலேயே நான் பிள்ளைய வளர்க்குறேன் பாருன்றான்.
இவன் தான் வளர்த்துட்டு போய் ஒரு நாள் இந்த பார்வோனை செங்கடல்ல கவுழ்த்து போட்டு ஒண்ணு இல்லாம ஆக்க போறான். அவனை சோறு போட்டு வளர்த்தது யாரு? யார் சோறு போட்டு வளர்த்தா? அரண்மனையிலேயே பெஸ்ட் எஜுகேஷன், பெஸ்ட் ஃபுட்டு, பெஸ்ட் ட்ரெஸ் போட்டு வளர்க்குறாப்புல. எதுக்கு? ஒரு நாள் அவனை போய் எங்க போறான்? கடல்ல கவுத்த போறான். ஆண்டவரை மாதிரி திட்டம் போடுறது யாருமே கிடையாது. ஆண்டவர் சாதாரணமா யோசிச்சிடாதீங்க. இவன் பிளான் போட்டு ஒண்ணு இல்லாம ஆகணும்னு நினைச்சான். அதே வீட்டுல இருந்து யாக்கோபை செல்வந்தனாய் மாற்றுகிறான். ஆனா என்ன பண்ணோம்? யாக்கோபு சில வேலை பண்ண வேண்டியதா இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, ஒண்ணு இல்ல, இந்த குச்செல்லாம் வெட்டி ஆடு பொலிய வரும்போது அப்படி பிளாக் ஒயிட்டா மாத்தி மாத்தி போடுன்றாரு. ஆண்டவரே, எத்தனை வருஷம் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறேன், எனக்கு தெரியாதா? அந்த பக்கம் போங்க அப்படிலாம் சொல்ல. ஏன்? இது வந்து ஒரு ப்ராசஸ். ஆடு பெருகிறதுக்கு ஆட்டு இல்லைங்க, என் மைண்ட்ல ஆடு பெருகணும். ஃபர்ஸ்ட் ஆடு பெருகினதாக நான் ஃபர்ஸ்ட் காண வேண்டும். யாக்கோபுக்கு அதான் ப்ராசஸ். யாக்கோபே, நிறைய ஆடு மாடு ஒட்டம் கழுது இருக்கிற மாதிரி நீ பாரு, உன்னை ஐஸ்வர்யமானாய் பாரு. அந்த ட்ரைனிங் தான் கொடுத்தாரு. என்னாச்சு? 57,000 மிருகங்கள் கோடான கோடியாய் அது பெருகினது. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், மகிமை விளங்கும்ன்றாரு. எப்படி மகிமை விளங்க போகுது? நீங்க செய்யற வேலையை விட்டுட்டு ஆண்டவர் சொல்ற வேலையை செய்யுங்க. வேலையை விட சொல்ல, அப்படி வேலையை விட சொல்ல. இன்னைக்கு நம்ம போய் மரத்தையும் வெட்டவானா, மலையெல்லாம் ஏறவானா, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாருல, அதை செய்யுங்க. ஏன்னா இவங்க எல்லாம் வந்து ஆண்டவருக்கு பெரிய ஒரு ஆலயத்துக்கு போறது, ஆண்டவருடைய வசனத்தை கேட்கறது, ஆராதிக்கிறதெல்லாம் இந்த மக்கள் என்ன பண்ணல, ஒரு முழு மூச்சா அதை செய்யல, அதை விருப்பமும் அடையல. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ அங்க வா, ஆலயத்துக்கு வா, ஆராதி, அதை முக்கியப்படுத்து. அதுல இருந்து நான் என்ன பண்றேன், உனக்கு மகிமையை தருவேன். ஆமா, அதுல அந்த வசனத்துல அப்படியே நீங்க வாசித்தீங்கன்னா அந்த அதிகாரத்துல புள்ள எல்லாம் இருக்குது, என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. 8வதுல பாத்தீங்கன்னா மன்னிக்கும் 2ஆம் அதிகாரம் 3க்கு போயிடும். அப்படியே 2:3க்கு போனீங்கன்னா, முந்தின மகிமையை கண்டவர்கள் உங்களுக்கு மீந்திருக்கிறவர்கள் யார்? ஃபர்ஸ்ட் இருக்கிறதை பார்க்கிலும் அதெல்லாம் ஒண்ணு இல்லாத மாதிரி இருக்கிறது. ஃபர்ஸ்ட் இருந்த அந்த கொஞ்சத்து நிமித்தமாக அந்த ஆலயத்தில் வந்த மகிமையை காட்டிலும் இன்னைக்கு நம்ம போய் மலையேறி மரம் வெட்டி வந்து தேவன் சொன்ன பிரகாரம் அவரை ஆராதிச்சு துதிச்சு அவரை கனப்படுத்தினால வந்த மகிமை ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கிறது. நான் சொல்றேன், 2024 வரைக்கும் நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லாத விட்டுருங்க. நம்ம பழைய கதையை பேச வேணாம், சரிங்களா? 2024 வரைக்கும் விட்டுருங்க. 2025ல தேவன் உங்கள் மூலமாக மகிமைப்பட போகிறார். இதுக்கு நாம் பண்ண வேண்டியது என்னன்னா, ஆண்டவருக்கு கோஆபரேட் பண்ணுங்க. எல்லாம் சொல்லுங்க, கோஆபரேட். ஆமா, கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. என்னத்துல? இந்த மனதுல தேவ வசனத்தை யோசிங்க. இந்த வசனம் நிறைவேறும், இதுல கூறப்பட்டது நிறைவேறும். இந்த வசனத்துக்கு போங்க. வாயை திறந்து நடக்காதுன்னு சொல்லாதீங்க, நடக்கும். தேவன் என் மூலமாக மகிமைப்படுவார். அதாவது 2024 வரைக்கும் உங்க வீட்டுல யாரா என்ன சொல்லிருப்பாங்க உனக்கு? அதாவது ஒரு வீட்டுல 2 பசங்க இருந்தாங்களாம். அப்பா வந்து மெக்கானிக், மூத்தவனுக்கு வந்து எப்படியோ காரை வந்து அவனுக்கு அப்படியே அப்பா கூடயே வந்து மெக்கானிக் பார்த்து வேலை பார்த்து அவன் வந்து ஒரு 15 வயசுல இருக்கும் போதே காரை அக்கு வேற ஒண்ணு இல்லாம பிரிச்சிருவாப்லையா, இன்ஜினே பிரிச்சிருவானா. பிரிச்சு திருப்பி இன்ஜினை மாட்டி வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவானா, ஸ்டார்ட் ஆயிருமா. 15 வயசுலயே என்ன பண்ணிருக்கிறான், கார் ஃபுல்லா எல்லா பார்ட்டா கழட்டி பண்ணிருவானா, சரி பண்றானா. ஆனா இந்த சின்ன பையன் வந்து அவன் அவ்வளவா வந்து அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவனுக்கு வேற ஏதோ இன்ட்ரெஸ்ட். அவங்க வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்களாம், உனக்கு ஒண்ணுமே வராது, உனக்கு வந்து ஒரு 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 போல்ட்ல ஒரு நட்டை கூட உன்னால போட முடியாது, இப்படியே சொல்லுவாங்களாம். அவர் சொல்றாரு, 70 வயசு ஆயிடுச்சான், ஒரு போல்ட்ல ஒரு நட்டை போடணும்னு வர்றப்ப கையெல்லாம் நடுங்குமா. அது வரைக்கும் நல்லா தான் இருக்குமா. போல்ட்ல நட்டை போடணுன்றப்ப கையை நடுங்குமா. த்ரெட் மாத்தி தான் போடுவாராம், அப்படி அப்படி கோணையா தான் போடுவாராம். ஏன்? சின்ன வயசுல இருந்து சொல்லிட்டு வந்துக்கிறாங்களே, உனக்கு ஒரு போல்ட்ல ஒரு நட்டை கூட போட முடியாது, எப்ப போட்டாலும் குறுக்க தான் போடுவோம், எப்ப போட்டாலும் குறுக்க போடுவேன்.
இவர் என்ன சொல்றாராம், போடும் போதே எனக்கு போல்ட்டு நட்டு போடவே வராதுங்க, எப்ப போட்டாலும் குறுக்காதான் போடுவேன். 70 வயசு ஆயிடுச்சு, இப்ப எப்படி போகுது, குறுக்காதான் போகுது. அப்பதான் ஒரு ஊழியக்காரர் சொன்னாராம், இப்போ போல்ட் நட்டு போடுறது, ஆனா ஒரு பெரிய ஒரு இன்ஜினியர் அவரு, ஆனா போல்ட் நட்டு மட்டும் போட முடியல. சொன்னாராம், உன் வாயில என்ன பண்ணுத, மாத்தி பேசு. இயேசுவின் நாமத்தினால, கிறிஸ்தவர் தான் வரும். 70 வயசுல அவர் சொல்றாரு, என் வாயை திறந்து இயேசுவின் நாமத்தினால இந்த போல்ட் நட்டா நான் கரெக்டா போடுவேன். ஒரே வருஷத்துல கரெக்டா போட்டுருக்கிறேன். 70 வருஷத்துல கூட என்ன பண்ணலாம், மாத்தலாம், மனசை மாத்தலாம். 2024 வரைக்கும் உங்க வாழ்க்கை எப்படி வேணா போயிட்டு இருக்கலாம். இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த 2025ல தேவன் உங்கள் மூலமாக மகிமைப்படுவார். மாற்றமில்லை. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, இந்த ஆண்டிலே தேவன் என் மூலமாக மகிமைப்படுவார். என் மூலமாக தேவனுடைய மகிமை வெளியரங்கமாகும். இந்த ஆண்டுல பார்க்க போறோங்க. உங்க வாழ்க்கையில நான் பார்க்க போறேன், நீங்க பார்க்க போறீங்க, இந்த ஊரே பார்க்க போகிறது. தேவனுடைய மகிமை உங்கள் மூலமாய் வெளியரங்கமாகும். மகிமைன்னா என்னது, கனம். மகிமைன்னா என்னது, ஐஸ்வர்யம், செல்வம், உயர்வு, இதெல்லாம் வரப்போகிறது. 8ல போட்டிருக்கு, வெள்ளியும் என்னுடையது, பொண்ணும் என்னுடையது. மகிமைன்னா என்ன, அப்படியே புகை கிடையாதுங்க. வெள்ளி பொண்ணு, அப்ப என்ன அர்த்தம், வெள்ளி வரப்போகிறது, பொண்ணும் உங்கள் கையில வரப்போகிறது. இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும். உங்க வாழ்க்கை 2024க்கு முன்னாடி காட்டிலும் இப்போ 2025ல மகிமையாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை மகிமையாக இருக்கும், கனம் உள்ளதாக இருக்கும், உயர்த்தப்பட்டதா இருக்கும், மேன்மையுடையதா இருக்கும். கதவுகள் எல்லாம் திறக்கும். உங்களுக்கு முன்பாக இவ்வளவு நாள் தடையாக இருந்த காரியங்கள் எல்லாம் நிற்கிறது. இதுக்கப்புறம் தடையா நிற்காது. செங்கடலே ஆனாலும் பிளக்கும், பிளக்கும். இத்தனை வருஷம் நீங்க யோசிச்சீங்களாங்க? என்னைக்காவது நீங்க யோசிச்சீங்களா? கடல்ல அப்படியே ரோடு போடுவாங்க, அப்படியே பிரிட்ஜ் மாதிரி வரும், எல்லா மக்களும் ஜோரா நடந்து போறதுக்கு எல்லாம் கரெக்டா இருக்கும். நீங்க யோசிச்சீங்களா? இந்த உலகத்திலே எவனும் யோசிச்சிருக்க மாட்டான், எவனும் செஞ்சிருக்க மாட்டான். 30 லட்சம் மக்கள் வந்து நிக்கிறாங்க, செவந்த சமுத்திரம் பிளக்குது, பிளந்து கான்கிரீட் ரோடு மாதிரி எல்லாம் நடந்து போறான். கரெக்டா நடந்து போனோன்னு கடல் மூடிடுச்சு. யாரால செய்ய முடியும்? ஆண்டவர் சொல்றாரு, யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கிற நீ? ஒரு நம்மள மாதிரி மனுஷங்க தானங்க. யாருக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன பெரிய இதுவா வந்துருச்சு? நம்ம ஊர்ல கேக்குறாங்களா, பெரிய கொம்பு வந்துருச்சான்னு. கொம்பு இருந்துச்சா சொல்லுங்க, கொம்பு இருந்துச்சா? யாருங்க என்ன இருந்துச்சா உங்களுக்கு? நம்மள மாதிரி மனிதர்கள். நம்ம தான் இன்னைக்கு பாக்கியவான்களே. இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். இயேசுவின் ரத்தம் நம்மளுடையது. இவ்வளவு ஸ்லாக்கியத்தையும் பெற்ற நாம், நமக்கு கடலே திறக்கணும், திறக்கும், திறக்கும். உங்க வாழ்க்கையில நான் இன்னைக்கு நான் சொல்றேன், கடலே திறக்கிற மாதிரி காரியங்கள்னால உங்க வாழ்க்கையில கடல் திறக்கும். அப்ப எண்ணங்கள், என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய வார்த்தைகள், அதெல்லாம் தான் பாருங்க. மரம் வெட்டுறது, மலைக்கு போறது, இதெல்லாம் என்னது? மலைக்கு போறேன்னு சொல்றாங்கல்ல நம்ம ஊர்ல, அந்த நேரத்துல கரெக்டா பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா? மலைக்கு போறோம் சார், நான் பேச மாட்டேன். என்ன அர்த்தம்? அந்த நேரத்துல வந்து எல்லாம் நல்லதான் வர நடக்கும். புரியுதுங்களா? என்ன அர்த்தம்னா ஒண்ணும் இல்லை. அந்த நேரத்துல சார்வால் கரெக்டா பேசுறாரு, கரெக்டா யோசிக்கிறார், தப்பா யோசிக்க மாட்டார். மலைக்கு போறேன் சார், கரெக்டா யோசிக்கணும், கரெக்டா பேசணும். அதான் எப்பயுமே பண்ணிருங்க, எப்பயுமே கரெக்டா பேசிருங்க, எப்பயுமே கரெக்டா பண்றீங்க, எப்பயுமே கரெக்டா இருக்கும். அதுதான் ஆண்டவர் இங்க சொல்ற, உங்கள் எண்ணங்களை சிந்தித்து பாருங்க, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்க. உங்களுடைய எல்லாவற்றிலும் தேவனுக்கு கொடுங்க. நேரத்தை கொடுங்க, வாயை கொடுங்க, சிந்தனையை கொடுங்க, காசை கொடுங்க, எல்லாத்திலையுமே கொடுங்க. எதுலையுமே நான் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடாது, எந்த மனுஷனும் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடாது. யார் ஃபர்ஸ்ட் இருக்கணும்? ஆண்டவர் தான் ஃபர்ஸ்ட். எல்லாம் சொல்லுங்க, எல்லாவற்றிலும் தேவன் முதல். 24 வரைக்கும் விட்டுருங்க. 2025ல என் எண்ணம், காலையில எந்திரிக்கிறது எண்ணம், என் வாயில, வீட்டுல நான் பேசுறது, உங்க வீட்டுல இருக்கிற கான்வர்சேஷன் கூட, உங்க கணவன் மனைவி, பிள்ளை பெற்றோர், யார்கிட்ட இருந்தாலும் அங்க ஆண்டவர் இருக்கணும். அந்த கான்வர்சேஷன்ல ஆண்டவருக்கு பிடிக்காததை பேசாதீங்க, விட்டுருங்க, அது பேசவே வேணாம்.
உங்க பொருளாதாரத்துல, உங்க நடக்கையில, எல்லாவற்றிலும் தேவனுக்கு முதன்மையாக்குங்கள். அப்புறம் என்ன, நான் 19ல பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். 23ல போட்டிருக்கு, உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை மகிமைப்படுத்துகிறதற்காகவே நான் தெரிஞ்சிருக்கிறேன், உன்னை கனப்படுத்துறதுக்காகவே நான் தெரிஞ்சிருக்கிறேன், நீ கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு நன்மை செய்வதற்காகவே உன்னை நான் தெரிந்திருக்கிறேன். இன்னைக்கு இதை எடுத்துட்டு போங்க, இது சொல்லுங்க ஒவ்வொரு நாள், என்னை தேவன் மகிமைப்படுத்துவதற்காகவே தெரிந்திருக்கிறார். அவங்களெல்லாம் விட்டுருங்க. இஸ்ரவேல் மக்கள் என்ன நல்லது பண்ணாங்க சொல்லுங்க பாப்போம். மோசமானவங்க அவங்க, எல்லாத்தையும் குறை சொல்றதுதான். எதுக்கிட்டாலும் நான் செத்துற போறோம், நாங்க ஒன்றும் நடக்க மாட்டேது, இந்த மோசையை கல்லடிச்சு கொண்டுங்க அப்படின்றாங்க. அவங்களுக்கு தான் ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தை கொடுத்தார். நான் அந்த மாதிரி பண்ண போறது இல்லை. நான் தேவனை நம்ப போகிறேன், நான் தேவனை விசுவாசிக்க போகிறேன். அப்ப எனக்கு என்ன உண்டாகும்? கட்டாத வீடு உண்டாகும், நடாத தோட்டம் உண்டாகும், வெள்ளி உண்டாகும், பொண்ணு உண்டாகும், விசாலம் உண்டாகும். இயேசுவின் நாமத்தினால வீடுகள் உங்கள் பெயரில் பத்திரம் எழுதப்படுவதாக, நிலங்கள் உங்கள் பேரில் பத்திரம் எழுதப்படுவதாக. எதுக்கு? அது தேவனுக்கு மகிமை. எல்லாம் சொல்லுங்க, தேவனுக்கு மகிமை. நான் வீடு வாங்கினா யாருக்கு மகிமை? நான் வீடு வாங்கினா தேவனுக்கு மகிமை. நான் நிலம் வாங்கினா தேவனுக்கு மகிமை. என் வீட்டுல நல்ல பொருள் இருந்தா அது தேவனுக்கு மகிமை. நான் செய்கிற எல்லாவற்றிலும் தேவனுக்கு மகிமை. அதனாலதான் இருக்கிறதுல கரெக்டா ஆண்டவர் கொடுத்துடணும். இப்போ ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறோம்னா என்ன பண்ணிடணும்? மினிமம் 10 கொடுத்துடணும். அதுக்கு மேக்சிமம் நம்ம எவ்வளவு வேணா கொடுக்கலாம், 90 கொடுக்கலாம், 100 கொடுக்கலாம். புதிய ஏற்பாட்டுல பவுல் சொல்றாரு, அவனவன் மனதிலே நிர்ணயிக்க கடவன். நீ பர்சன்டேஜ் நீனே நிர்ணயிச்சுக்கோ, நீயே கொடுத்துக்கோ. நம்ம பழைய உடன்படிக்கையில இருந்து என்ன தோறோம்னா, பழைய உடன்படிக்கையில ஆதி ஆகமத்துல இருந்து என்ன கொண்டு வரோம்னா, ஸ்டார்ட் பண்றது 10% ஸ்டார்ட் பண்ணிடணும். மினிமமாவது 10% நம்மகிட்ட இருக்கிறது எல்லாத்துலயும் என்ன பண்ணிடணும், ஒரு நாள்ல அட்லீஸ்ட் 24 மணி நேரம் இருக்குன்னா 2 மணி நேரமாவது உட்காந்து பைபிள் படிச்சு ஜோம் பண்ணி அந்நிய பாஷை பேசி விசுவாசிச்சு வார்த்தைகளை அறிக்கை செஞ்சே ஆகணும். இல்ல நான் ரொம்ப பிஸிங்க, ஐயோ டைமே இல்லை, டைம் ஓடிட்டு தான் இருக்கும். இந்த மகிமை வெளிப்படாது. அப்புறம் நான் பேசுறது யாக்கோபு மாதிரி வாழ்றதுக்கு, தாவீது மாதிரி உயர்த்தப்படுவதற்கு. தாவீது அந்த சிங்காசனத்துல உட்காந்துட்டு சொல்றாரு, லைஃபுடைய லாஸ்ட் ஸ்டேஜ்ல போறாரு, சொல்றாரு, ரொம்ப திரளா வெள்ளி பொண்ணு சகோதரிச்சு வச்சிருக்கேன் என்றது கூட டைம் இல்லை. டன்ஸ் ஆஃப் கோல்ட். ஒரு முறை நான் அதை கால்குலேட் பண்ணி சொன்னேன், பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ், கோடான கோடி மதிப்புள்ள தங்கத்தையும் வெள்ளியும் சாலமோனுக்கு கொடுக்குறாப்புல. சாலமோன் வந்து சும்மா அப்படியே வந்துடலங்க, அப்பாவுடைய சொத்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. ஏகப்பட்ட வெள்ளி பொண்ணை சகோதரிச்சு வச்சிருந்தார். யாரு? ஆடு மேய்க்கிறவர். அந்த அளவுக்கு மகிமைப்பட காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் அவர் உள்ளத்துல வச்சிருந்தாரு, இருதயத்துல வச்சிருந்தாரு. ஆண்டவர் கொடுக்கறாரு, மற்றவங்களையும் பேசுறாரு. வாணிக்கு எடுத்து வச்சுட்டு வெள்ளி பொண்ணை வச்சுட்டு வாங்க மனப்பூர்வமா கொடுங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா ராஜ்யத்துல இருந்து குவியலாக வந்து கொட்டுறாங்க வெள்ளி பொண்ணை. இதெல்லாம் எதை காட்டுது? தேவனுக்கு நான் என்ன பண்றேன்? முக்கியத்துவத்தை தரேன். அது செய்யும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு? உங்கள் மேல் மகிமைப்படுகிறார், உங்களை மகிமைப்படுத்துறார், உங்களை உயர்த்துகிறார். எபேசியர் 1:11, மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சி ஆகும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படி நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நான் சொல்றேன், நீங்க எல்லாம் முன்குறிக்கப்பட்டிருக்கிறீங்க. யூ ஆர் a chosen one. சூஸ் பண்றாங்கல்ல. அதாவது இப்ப நம்ம ஊர்ல போங்களேன், எனக்கு தெரியும் சார், சிஎம் தெரியும், மோடி எல்லாம் மோடி தெரியும், எல்லாம் பேசுவாங்க. அவரு தெரியும் சார், அவரை தெரியும், இவரை தெரியும், எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு கூட்டமா நிக்கிற இடத்துல நம்முடைய சீஃப் மினிஸ்டர் வந்து உங்களை பிக் பண்ணி கை காட்டி இங்க வானு கூப்பிட்டா அது எவ்வளவு வெயிட். இப்ப நான் இங்க கிரௌட்ல இருந்து அவர் எனக்கு தெரியும் சார், இவர் எனக்கு தெரியும் சொல்றதுக்கு, நாங்க நிக்கும் போது என்ன சூஸ் பண்ணி கூப்பிடுறாங்க பாருங்க,
அது எந்த அளவுக்கு மகிமையை தரும் இந்த ஊர் உலகத்துல. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் முன்குறிக்கப்பட்டிருக்கிறீர்கள். எதற்காக? கிறிஸ்துவுக்குள் இருக்கும்படியாக, அவருடைய சுதந்திரமாகும்படி. கிறிஸ்துவுக்கு என்ன சொந்தம்? எல்லாமே சொந்தம். சர்வ லோகமும் சொந்தம். இந்த கேலக்சி சொந்தம், இன்னும் யூனிவர்ஸ் சொந்தம். எல்லாமே அவருடைய தான். வெள்ளியும் வருது, பொண்ணும் வருது, நிலமும் வருது, எல்லாமே அவருடைய தான். இந்த எல்லாமே இந்த கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது. கிறிஸ்து சொல்றாரு, இன்னைக்கு என்னுடையது எல்லாம் உன்னுடையது ஆகும்படி நீ சுதந்திரவாளியாய் மாறி இருக்கிறாய். இதுக்கு என்ன பண்ணிக்கிறாங்க? தெரிந்தெடுத்திருக்கிறார்கள். இப்ப நீ வேணான்னு சொல்லிட்டு போலாம். நிறைய பேர் வேணான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாதுங்க, ஐயோ அது நரகத்துக்கு கொண்டு போயிடும், தப்பு தப்பா போதிக்கிறாங்க. ஐயோ என்ன வெள்ளி கிடைக்கும், பொண்ணு கிடைக்கும், பிசாசு கொடுக்கறதெல்லாம் நம்ம தேவன் கொடுப்பாருன்னு சொல்றாங்க. எந்த பிசாசு? எந்த பிசாசு சொல்றீங்க? வேதத்துல எந்த பிசாசு வெள்ளி பொண்ணை உண்டாக்குனாங்க? நல்லதுன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அதை அவன் சிருஷ்டியே கிடையாதுங்க, அவனே உண்டாக்கப்பட்டவன் தான். அவன் மேட்டுமா பிடிச்சி பெருமை பிடிச்சவன கீழே தள்ளப்பட்டவன், இருக்கிறத நாசமாக்கினவன், திருடவன். ஆதாம் கிட்ட இருந்து திருடிட்டான், அதிகாரத்தை திருடிட்டான். ஏதேன் தோட்டம் 3000 ஏக்கரு கணக்கு போட்டு சொல்றாங்க, மினிமம் 3000 ஏக்கரு. அதுல வெள்ளி பொண்ணெல்லாம் கிடந்துச்சு. அப்படியே பொன் விளைகிற பூமி, 4 நதி, ஏராளமான நதிகள் எல்லாம் திரளாண்ட உண்டாக்கினாரு. இதை திருட்டுத்தனம் பண்ணி ஆதாம் கிட்ட இருந்து பிடுங்கினான். எவனும் இல்லை, ஆதாமும் இல்லை, பிசாசும் இல்லை, எவனுமே இல்லை அந்த தோட்டத்துல. கிறிஸ்து வந்தார், இயேசு கிறிஸ்து வந்தார், அதிகாரத்தை மீட்டார், அந்த தரித்திரத்தை அவர் சந்தித்தார், சாபத்தை அவர் சந்தித்தார். உங்களுக்கு ஆசீர்வாதத்தை சம்பாதிச்சு கொடுத்திருக்கார், உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிச்சு கொடுத்துட்டாரு. இப்ப கொடுத்தத கிடையாதுன்னு திருப்பி புழுவுறான். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் ஆதாம் கிட்ட திருடி வாங்கிட்டாங்க, இப்ப மீட்டு கொடுத்து இயேசு கிட்ட இருக்கிறது இல்லைன்னு சொல்றான். எப்படி பாருங்க. சரி, நான் என்ன கேட்கறேன்னா, சரி எனக்கு இல்லல விட்டு போக மாட்டான். உங்க கூட இப்ப கூட சொல்லிட்டு இருப்பான், அவர் சொல்றாரு ஆனா உனக்கு அது நடக்காதுன்னு. சரிடா நடக்காது, நீ போக மாட்டான். என்ன சொல்லுவான் தெரியுமா? நடக்காது, வராது, உனக்கு கிடைக்காது, இதெல்லாம் சும்மா, எல்லாருக்கும் நந்துருமா? யாருக்கு நந்துக்குது? நீ பாரு, பக்கத்து வீட்டுல நந்துக்குதா, அந்த ஊழியக்காரருக்கு நந்துக்குதா, இந்த பக்கத்து விசுவாசி நந்துருக்கு, ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பான் உள்ள உட்காந்து. நம்மளும் ஆமா 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 ஆமான்னு ஒண்ணு வச்சுக்கோங்க, முடிஞ்சுது கதை. யாருக்கு வேணா நடக்காம இருக்கட்டுங்க, எனக்கு நடக்கும். எல்லாம் சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, தேவன் என் மூலமாக இந்த ஆண்டிலே மகிமையை வெளிப்படுத்துவார். அவள்தான், முடிஞ்சு போச்சு. மகிமைன்னா என்ன? கண்டம். நான் சொல்றேன், நீங்க வேலை பார்க்கிற ஸ்தலத்தில் மிகவும் உயர்ந்த ஸ்தானத்தை அடைவீர்கள். ஒருவேளை உங்க வயசு 40ன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல 50ன்னு வச்சுக்கோங்க, இல்ல 30ஓ 70ஓ எவ்வளோ வச்சுக்கோங்க. இத்தனை ஆண்டா சம்பாதிக்காத காசை இந்த ஆண்டு நீங்க சம்பாதிப்பீங்க. எல்லாம் ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். உங்ககிட்ட நான் கேட்கலங்க, ஏன் அப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு கிடைக்கும் தான் சொல்றேன் நானு. இத்தனை ஆண்டு வரல, அது இந்த ஆண்டு வருது. அது 50 ஆண்டா இருக்கட்டும், 60 ஆண்டா இருக்கட்டும், இந்த ஆண்டு வருது. அது சம்பாத்தியமா இருக்கலாம், அது சொத்தா இருக்கலாம், அது நகையா இருக்கலாம், என்னவா வேணா இருக்கட்டும், வரும்னு சொல்றேன். நான் வரும்னு சொல்றேன், அவ்வளவுதான். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை ஏற்றுக்கோங்க, நடக்கட்டும்னு சொல்லுங்க, வருதுன்னு சொல்லுங்க, கிடைக்குதுன்னு சொல்லுங்க. ஆண்டவருக்கு தேவை என்ன தெரியுமா? நம்முடைய விசுவாசம். நம்ம இந்த வாயை திறந்து நடக்கும்னு சொன்னா போதும். நம்ம தொழில் செய்யறோம், அபாரமான ஆற்றல், பெரிய பெரிய ஆண்டவர் அறியாதவங்க, அவங்க கிட்ட அந்த ஐஸ்வர்யம், அந்த காசுலாம் இருந்து அவங்களும் ஓரளவுக்கு நல்லதெல்லாம் பண்றாங்க தான். வேலைகளுக்கு கொடுக்குறாங்க, ஸ்கூலு கட்டி விடுறாங்க, ஃபீஸ் கட்டுறாங்க, அதெல்லாம் பண்றாங்க, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா ஆண்டவருக்கு எது தெரியுமா பெருமை? ஆண்டவர் எதை விரும்புறாரு தெரியுமா? தம்முடைய மக்கள், இங்க போட்டிருக்குது பாருங்க, கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரன் ஆகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய நீங்கள் உங்கள் மூலமாக தேவனுக்கு மகிமை உண்டாக வேண்டும். கோடி கணக்க காசு வந்துச்சுன்னா நீங்க யார் பேரை சொல்லிட்டு இருப்பீங்க? இது தேவனுக்கு மகிமை,
இது தேவனுக்கு மகிமை, இது ஆண்டவருக்கு மகிமை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் ஆண்டவருக்கு வேணும். அதான் ஆண்டவர் சொல்றாரு. யோசேப்பு பாருங்களேன், யோசேப்புடைய வாழ்க்கையை காட்டுறேன் நான். யோசேப்பு, அதாவது இப்ப நம்ம பாயிண்ட் என்னன்னா மகிமைப்படுத்துவார். டக்குன்னு புரிஞ்சுக்கோ நம்மளுடைய தீம். நான் வந்து இப்போ 3 வாரமா பேசிட்டு இருக்கிறத என்ன சொல்ல வர்றன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் மகிமைப்படுத்துவார், அதான் என் பாயிண்ட். ஆண்டவர் மகிமைப்படுத்துறதுக்கு நம்ம ஆண்டவருக்கு கோஆபரேட் பண்ணணும். 2 விஷயம் தான், ரொம்ப சிம்பிள்ல. புரிஞ்சுச்சிங்களா? ஃபர்ஸ்ட் என்னது, ஆண்டவர் என்ன மகிமைப்படுத்துவாரு. 2வது விஷயம் என்ன, ஆண்டவருக்கு நான் கோஆபரேட் பண்ணணும். எப்படி கோஆபரேட் பண்றது? என் எண்ணங்கள்ல, என் வார்த்தையில, நான் வந்து என் செயல்ல, அதாவது என்னது, நான் காசு கொடுக்குறேன் ஆண்டவருக்கு, என் பணத்தை கொடுக்குறேன் ஆண்டவருக்கு, என் வேலையில முக்கியத்துவம் தரேன். வேலைக்கு போன உடனே வேலையை போய் சபிக்கிறது இல்லை. இது கர்த்தரால் கொடுக்கப்பட்ட வேலை. இந்த கர்த்தர் இந்த வேலையை ஆசீர்வதிப்பா. என் வேலையை நான் ஆசீர்வதிக்கிறேன், நான் கைட்டு செய்யறது ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றேன், என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன், காலையில இருந்து வேதத்தை வாசிக்கிறேன், நான் தியானிக்கிறேன், எல்லாம் தேவனுக்குரிய முக்கியத்துவமான காரியம் எல்லாத்தையும் செய்யறேன். ஆகையினால மகிமை என்ன பண்ணுது, வெளிப்படுது. இப்போ யோசேப்பின் மூலமாக மகிமைப்பட்டார் தேவன். பட்டாரா இல்லையா? வாசிக்கிறாத. ஆனா யோசேப்பு அவனுடைய வாழ்க்கையில தேவன் மகிமைப்படுறதுக்கு என்ன பண்ணான்னு பார்ப்போம் பாருங்க. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆதியாகமம் 41:16. அதுல போட்டிருக்குது, யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக. இப்ப என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, இது இப்ப பேக்ரவுண்டு, ஸ்டோரி பேக்ரவுண்ட் என்னன்னா, யோசேப்பு ஜெயில இருக்காரு. 2 பேர் வந்து ஒரு நாள் டென்ஷன் படுத்திட்டானுங்க ராஜாவை டென்ஷன் படுத்தினா என்ன ஆகும், தலையை சீவிடுவாங்க. அதுல 2 பேர்ல ஒருத்தவங்க தலையை சீவிட்டாங்க, இன்னொருத்தன் தலை பொழிச்சிருச்சு. அவன் தான் திராட்சரச ஊத்துறவன், பானை பாத்திரக்காரன். அவன் இப்படி அரண்மனைக்கு போயிட்டு என்ன பண்ணிட்டான், யோசேப்பை மறந்துட்டான். யோசேப்பு தப்பு பண்ணாமலே உள்ள உட்காந்துருக்கான். இப்ப திடீர்னு ஒரு நாள் இந்த பானை பாத்திரம் ஞாபகம் வருது. எப்பன்னா, இப்போ ராஜாக்கு ஒரு சொப்பனம் வந்துருச்சு. யாருக்கு சொப்பனம் வந்துச்சு? யார் ராஜாக்கு சொப்பனத்தை கொடுத்தா? ராஜாக்கு யார் சொப்பனம் கொடுத்தா? ஆண்டவர் சொப்பனம் கொடுக்கிறாரு. எதுக்கு? யோசேப்பை உயர்த்துறதுக்கு. புரியுதுங்களா? நம்மளுக்காக சீஃப் மினிஸ்டர்ட்டையும் பேசுவார், பிரைம் மினிஸ்டர்ட்டையும் பேசுவார். யாருக்கு? உங்களுக்காக, உங்களை மகிமைப்படுத்துவதற்காக உங்க முதலாளிகிட்ட பேசுவாரு. ஊர் உலகத்துல யாருகிட்ட பேசினாலும் பேசுவாரு, பேச வைப்பார். ஆனா அதுக்கு சின்ன விஷயம், ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம். சிந்தனையில, வாயில, எண்ணங்கள்ல, செயல்ல தேவன் தான் இருக்கணும். இதை எப்படி நான் ப்ரூவ் பண்றேன்னா, 16ஆம் வசனம். நிறைய விஷயம் இருக்குது, ஆண்டவரை முக்கியப்படுத்தின டைரக்டா வர்றதுக்காக நான் வர்றேன். இப்போ 16ல பாத்தீங்கன்னா, யோசேப்பை கூப்பிட்டு வந்த உடனே இப்ப பார்வோன் வந்து என்ன சொல்றாருன்னா, என்ன யோசேப்பு, நீ வந்து என்ன சொப்பனம் பார்த்தாலும் அர்த்தம் சொல்றியாமே. அதாவது டக்கு டக்குன்னு ட்ரெஸ்ஸுங்க எல்லாம் மாட்டி சேவ் எல்லாம் பண்ணி குளிக்க வச்சு கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. பார்வோன் வந்து சும்மா நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரி கிடையாதுங்க, பயங்கரமான வித்தக்காரன். அவனை மாதிரி மந்திரம் செய்யறதுல எல்லாம் கை தட்டின யாரும் கிடையாது. அந்த எகிப்துல கடவுளா யாரை வணங்கினாங்கன்னா பார்வோனை வணங்கினாங்க. பார்வோன் தான் கடவுள் அவங்களுக்குலாம். பயங்கரமான யானவானவன். அவன் முன்னாடி யோசேப்பு நிக்கிறாப்புல. யோசேப்பு கிட்ட பார்வோன் கேட்கிறான், என்னன்னாலும் சொல்லுவியாமே, நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன், அதுக்கு அர்த்தம் தெரியல, சொல்லு அப்படின்னு. உடனே என்ன சொல்லணும்? ஆமா, நாங்க சொல்லுவோம்ல, எவ்வளவு சொப்பனம் சொல்லியிருக்கோம், சின்ன வயசுல இருந்து பேரே சொப்பனக்காரன் தான். யாரு நினைச்ச, சொல்லு சொப்பனம். அப்படி சொல்றாப்புல, நான் அல்ல. சொல்லுங்க, நான் அல்ல. ஆமா, இது உள்ள டீப்பா போயிடணும். நம்மளுக்கு கொஞ்சம் காசு வந்த உடனே சிலர் எல்லாம் அப்படியே தலையெல்லாம் மேல தூக்கிறோம். அப்படியே நான் வந்து யோசேப்பு சொல்றாரு, நான் அல்ல. என்ன சொல்றாரு? தேவனே. எல்லாம் சொல்லுங்க, தேவனே. எல்லாம் சத்தமா சொல்லாமா, நான் அல்ல தேவனே. திருப்பி சொல்லுங்க, நான் அல்ல தேவனே. மகிமைப்படுறதுக்கு இதுதான் பாயிண்டே. ஆண்டவர் என் மூலமா மகிமைப்படுகிறதற்கு நான் அல்ல கிறிஸ்துவே. நான் இல்ல ஆண்டவரே, உம்மாலதான் எல்லாம், நான் இல்ல. இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம வந்துடணும். போட்டிருக்கிறாரு, நான் அல்ல தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான்.
ஆக்சுவலா யார் பேச போறா? யோசேப்பு. இத்தனை வருஷம் யாரு சொப்பனத்தெல்லாம் வியாக்கியாத்தம் பண்ணது? யோசேப்பு. ரொம்ப திறமையா போத்திபாருடைய வீட்டுல எல்லாத்தையும் சிறப்பா செஞ்சது அது யோசேப்பு. ஆனா இங்க பேசும்போது என்ன சொல்றாரு? நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார்னு சொல்லிட்டு யோசேப்பு தான் பேசுற. ஆண்டவரா வந்து பேசுறாரு? இல்ல வானத்துல இருந்தா சத்தம் வந்துச்சா? இல்ல, அது பாயிண்ட் அது கிடையாது. ஒரு மேட்டிமையான எண்ணம் வரக்கூடாது. நான் எல்லாம் செஞ்சிருவேன், வரக்கூடாது. அதனாலதான் ஆகாயில வாசித்தோம், எல்லாரும் எந்திரிச்சு போய் மலைக்கு போய் மரத்தை வெட்டி எடுத்துட்டு வாங்க. என்னது? நான் அல்ல, ஆண்டவர் சொல்றதுதான். இங்க நீங்க இல்ல, ஆண்டவர் சொல்றதுதான். என்ன ஆச்சு? அவன் பயங்கரமா சொப்பனத்தெல்லாம் சொல்லி பயங்கரமா இருக்குது. இப்போ கடைசியா குளோரிபிகேஷன். 41வது வசனம் போனீங்கன்னா, பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கு முன்னே அதிகாரியாக்கினேன். வாவ்! சும்மா சொப்பனம் சொன்னதுக்கெல்லாம் யாரும் இப்பெல்லாம் தூக்கிட்டு வந்து போய் நிப்பாட்ட மாட்டாங்க. அது தேவனால் நடந்தது. நீங்க தேவனை உயர்த்துங்கள், நீங்கள் தேவனுக்கு முக்கியப்படுத்துங்க. நீங்க எல்லாம் அன்னைக்கு ஆலயக்கு வந்திருக்கீங்க, எதை காட்டுது? எதுக்கு நம்ம ஆலயத்துக்கு வரோம்? நிறைய பேருக்கு இது புரியவே மாட்டேங்குது பாருங்க. எங்க ஆலயத்துக்கு வரணும்? அது என்னத்துக்கு? காலெல்லாம் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு, அது கூட ஐயா பெரிய உயர்வு இருக்குது ஐயா. சிலர் டபுள் டியூட்டி பார்த்து, ட்ரிபிள் டியூட்டி பார்த்து, ஓட்டி பார்த்து, பிடி எல்லா சீட்டி எல்லாம் பார்த்து கடைசியில ஒரு 10,000 ரூபாய் வருது. ஆண்டவர் 10,000 கோடி கொடுக்க விரும்புகிறார். உங்களை உயர்த்த விரும்புகிறார். தேசத்துக்கு அதிபதியாக விரும்புகிறார். யாருக்கு தெரியும்? உங்க வீட்டுல இருக்கிற பையனே பிரைம் மினிஸ்டர் ஆகலாம், சீஃப் மினிஸ்டர் ஆகலாம், ஐஏஎஸ் ஆக, என்னமோ ஆகட்டும், பெரிய ஆள் ஆகட்டும். இல்ல நீங்க வேலை பார்க்கிற ஸ்தலத்துல உங்களை ஆண்டவர் உயர்த்தி வைக்கலாம். இங்க என்ன குவாலிபிகேஷன் இருந்துச்சு யோசேப்புக்கு பார்வோன் ஆகிறதுக்கு? அப்படிலாம் தூக்கி வைக்க முடியாதுங்க. இவன் வந்து எகிப்துல இவன்லாம் ஒதுக்கப்பட்டவன், அடிமை. இவன் வம்சத்துல வந்தாதான் ராஜாவாக முடியும், வம்சத்துல வந்தாதான் ஆளுகை செய்ய முடியும். எகிப்த வந்து அவங்க எப்படி யோசிச்சாங்கன்னா, அவங்க மேன்மக்களாவும் மற்றவர்கள கீழ் மக்களாவும் யோசிச்சாங்க. நம்ம ஊர்ல இருக்கிற ஜாதி பிரச்சனை மாதிரிலாம் கிடையாது, அதெல்லாம் வேற மாதிரி. அந்த இடத்துல பார்வோன் சொல்றாரு, பார்வோன் என்ன பண்றாரு? எகிப்துக்கு முழுவதுக்கும் முன்னே அதிகாரி ஆக்கினேன். பார்வோன் தன் கையில் போட்டிருந்த முத்திரை மோதிரத்தை கலற்றி யோசேப்பின் கையில போட்டு, எவ்வளவு பெரிய அதிகாரம் தெரியுமா அது? பார்வோனாவே ஆக்கிட்டான். பேர் தான் பார்வோன் இல்ல, மோதிரத்தை கழட்டி, அது சான்ஸே கிடையாது, போட முடியாது. நம்ம சீஃப் மினிஸ்டர் கையெழுத்த போட முடியுமாங்க? மோடி கையெழுத்த போட முடியுமா? நம்ம எப்படி போட முடியும்? அவர் சீல் எடுத்து அடிக்க முடியுமா? தேசத்தின் ராஜா தன் கையில போட்டுருக்கும் போது யோசேப்பு கையில போடுறாப்ல. போட்டுட்டு மெல்லிய வஸ்திரத்தை உடுத்தி பொன் சர பண்ணி பெரிய நெக்லஸ் எடுத்து கழுத்துல போட்டு தன்னுடைய ரதத்தின் மேல் அவனை ஏற்றி, தென்னிட்டு பணியுங்கள், தெண்டனிட்டு பணியுங்கள், அவனுக்கு முன்பாக கூறிவித்து எகிப்து தேசம் முழுவதுக்கும் அவனை அதிகாரியாக்கினான். இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தை இங்க இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பழிப்பதாக, பழிப்பதாக, இயேசுவின் நாமத்தினால பழிப்பதாக. கனம் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக, உயர்வு உண்டாவதாக, செல்வம் உண்டாவதாக, ஐஸ்வர்யம் உண்டாவதாக. இந்த யோசேப்புக்கு உண்டான அதே மகிமை இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக. எல்லாம் சொல்லுங்க ஆமென். யோசேப்புக்கு நடந்துச்சுன்னா எனக்கும் நடக்கணும், நடக்கணும், நடக்கும், நடக்க வைப்பார், மகிமைப்படுத்துவார். இதை என் மைண்டுக்கு நான் கொண்டு போக வேண்டியதா இருக்குது, ஆவிக்குள்ள அதை கலக்க வேண்டியதா இருக்குது. உலகத்துல எல்லாம் ஓ ஓ ஓன்னு வருது. உனக்கு படிப்பு இருக்குதா, திறமை இருக்குதா, அது இருக்குதா, இருக்குதா, உன்னை தூக்கி போட்டுருவாங்க. எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு நான் யோசேப்பு சொன்ன மாதிரி சொல்ல போறேன். நான் அல்ல, தேவனே. நான் சம்பாதிக்கிறேன் காசு, 10,000 சம்பாதிக்கிறேன், எவ்வளவோ சம்பாதிக்கிறேன். அதுல வந்து இந்த 10,000 வச்சு, ஏன்னா 10,000 ரூபாய் சம்பாதிச்சேன்னா 20,000 ரூபாய் செலவு வருது இல்ல? 10,000 ரூபாய்க்கு எவ்வளவு செலவு வருது? மினிமம் 20,000. அவன் 1 லட்சம் ரூபாய் நம்மளுக்கு சம்பளம் கொடுத்தாருன்னா நம்மளுக்கு பட்ஜெட்டே 2 lakhs வருது. அப்படிதான் அது. இந்த உலகத்துல நம்ம இருக்கிற ஒவ்வொரு நாளும் இவன் கொடுக்கறதுக்கும் நம்ம தேவைக்கும் ஜாஸ்தியா தான் இருக்கும்.
ஆண்டவர் சொல்றாரு, இங்க நீ நான் அல்ல தேவனேன்னு நீ சொல்லிட்டனா அதெல்லாம் நம்ம சாப்பிட்டு மேல போயிடுவோம். அதான் நான் சொல்றேன் உங்களுக்கு, உங்கள் மூலமாக தேவன் மகிமைப்படுவார். மகிமைப்படுறதுக்கு ஒரு ரொம்ப சூப்பரான சீக்ரெட்டு, நானே அல்ல தேவன். எல்லாம் சொல்லுங்க, நான் அல்ல தேவன். யோசேப்பை மாலை உங்களையும் ஆண்டவர் உயர்த்துவார். யோசேப்புக்கு செய்த அதே அற்புதம், அதிசயம், அவனை உயர்த்தி பெரிய ஆளாக்கணும், அதே மாதிரி உங்களுக்கு செய்வாரு. இதை விசுவாசிங்க, எண்ணத்துல கொண்டு போய்ங்க, வாயில இதை சொல்லுங்க. நான் சொல்றேன், நிச்சயமாக அது நடக்கும். நாம் ஜெபம் பண்ணுவோம். பிதாவே இயேசுவின் நாமத்தினால நமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி, கூட பேசினதுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை மகிமைப்படுத்த விரும்புகிறீர், நாங்கள் மகிமையடைய விரும்புகிறீர், நீர் மகிமைப்படுத்துவீர். அதற்காக ஸ்தோத்திரம். யோசேப்பை உயர்த்தினது போல இங்க வந்துக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். அதே மகிமை, அதே கனம், அதே உயர்வு, அதே செல்வம், அதே ஐஸ்வர்யம் வாழ்க்கையின் பங்காக மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. கதவுகள் திறப்பதாக, இயேசுவின் நாமத்தினால கதவுகள் திறப்பதாக. எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க, என் வாழ்க்கையின் கதவுகள் எல்லாம் திறப்பதாக. நன்மைக்கான கதவுகள் திறப்பதாக, மகிமைக்கான கதவுகள் திறப்பதாக. இயேசுவின் நாமத்தினால செல்வத்துக்கான வழிகள் திறப்பதாக. இயேசுவின் நாமத்தினால உயர்வுக்கான கதவுகள் என் வாழ்க்கையிலே திறப்பதாக. தேவன் என் மூலமாக மகிமைப்படுகிறார். தேவன் என் மூலமாக தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். மகிமை வெளிப்படுவதாக, மகிமை வெளிப்படுவதாக. ஆண்டவரே, நான் உம்மை உயர்த்துகிறேன். இந்த காலையில் எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நான் உயர்த்துகிறேன். எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க பாப்போம். ஆண்டவரே உம்மை நான் உயர்த்துகிறேன். இந்த காலைவேளை உம்மை நான் உயர்த்துகிறேன். நான் அல்ல ஆண்டவரே, நீரே பெருகுவீராக. உம்முடைய சித்தம், உம்முடைய திட்டம், உம்முடைய நோக்கம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும். நீர் பெருகுவீராக, நீர் பெருகுவீராக, நீர் உயர்த்தப்படுவீராக. அன்றைக்கு யோசேப்பு சொன்னது போல உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். இந்த காலை வேளையிலுமே நாங்கள் துதிக்கிறோம், கனப்படுத்துகிறோம். நீரே துதிக்க பாத்திரம். எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க, எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே உம்முடைய சித்தம், உம்முடைய